அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம், புகைப்பிடிக்கிறது. புகைப்பிடிக்கிறது நல்ல பழக்கமா இல்லையா, கெட்ட பழக்கமா அப்படின்றத பற்றி நான் பேச வரல. ஆனால் பொதுவான இடங்களில், பொது இடங்கள், சாலைகளில், பேருந்து நிறுத்தங்கள், அரசு மருத்துவமனை வளாகங்கள், பள்ளி வளாகங்கள், ஆலயங்கள் இருக்கிற பகுதிகளில், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வியாபாரிகள், வணிகர்கள் சிகரெட், பீடி சிகரெட், புகையிலைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் வாங்கி புகைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை நான் குற்றமாக சொல்லலை, குறையாக நான் சொல்ல வரல. இந்த விஷயத்த உங்களோட சிந்தனைக்கு விட்டுறேன் நான். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சாலை மார்க்கங்களில் நீங்கள் போகும்போது, நடந்து போகும்போது, பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும்போது, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது, எங்கேயோ காய்கறி வாங்க, மார்க்கெட்டுக்கு, மெடிக்கலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ நீங்கள் போகிறீங்க இல்லையா? நீங்கள் போகிறப்ப கவனித்து பாருங்கள். இப்போ உள்ள சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் கவனித்த விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ரோட்டில் 2 பேர் நடந்து போகிறாங்க. கையில் பேரனை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பெரியவர் பீடி குடிச்சிட்டு போகிறாரு. பொது வெளியில், சாலையில், ரோட்டில், நான் சொல்கிறது பப்ளிக்காக, கையில் அவங்களோட பேர குழந்தைகள் இருக்குது. பீடி குடிச்சிட்டு போகிறாங்க. அவர் மட்டும் பீடி குடிக்கல, அவர் கூட வர்றவரும் பீடி குடிச்சிட்டு போகிறாரு. அப்போ தன்னோட வாரிசுக்கு அவர் என்ன சொல்லித்தர்றாரு? அவர் நான் பீடி குடிக்கிறேன், நீயும் பீடி குடிச்சு பழகிக்கன்னு சொல்லித்தராரா? இல்லை நான் பீடி குடிக்கிறேன், இதனால் எனக்கு பல்வேறு உபாதைகள், நோய் நொடிகள்லாம் வருது, உடல்நல குறைபாடுகள்லாம் வருது, நீ பீடி குடிக்காமல் இருன்னு சொல்லித்தராரா? இந்த வீடியோ பார்க்குற, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற, பொது இடங்களில் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற நீங்கள், நாம் எல்லோரும் அதை கவனித்து பார்ப்போம், யோசிப்போம். என்னோட அடுத்த தலைமுறை, என்னோடய இளைஞர்கள், எனக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு நான் எந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இங்கே யோசிங்க. அதே மாதிரி இருசக்கர வாகனங்களில் பயணம் பண்ணுற என்னோடய அன்பு உறவுகள், உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன். நீங்கள் பைக்கில் போகும்போது, மோட்டார் சைக்கிளில் போகிறீங்க, இருசக்கர வாகனம் சைக்கிளில் போகிறீங்க, அப்போ சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறீங்க. அந்த புகை, அந்த சிகரெட்லேருந்து வர்ற கங்கு, அதுலேருந்து வர அந்த சாம்பல் தூசி, பின்னாடி வர இருசக்கர வாகனங்கள் ஓட்டுநர்கள், நம்மளோட தம்பிகள் தான் வருவாங்க, அண்ணன் தான் வருவாங்க, நம்மளோட முன்னோர்கள் வருவாங்க, பெரியவங்க வருவாங்க. கை குழந்தைகளை வச்சுட்டு எத்தனையோ பேர் இருசக்கர வாகனங்களில் வர்றாங்க. சகோதரிகள் இன்றைக்கி இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகிட்ருக்குறாங்க. நீங்கள் புகைப்பிடிக்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் புகைப்பிடிக்கிறனால வர்ற அந்த புகை எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும்? இல்லை நீங்கள் பிடிச்சி போகும்போது சிகரெட்டை தட்டி விடுறீங்க இல்லையா? அந்த சாம்பல் எத்தனை பேரோட கண்கள்லையோ, சுவாசங்கள்லையோ டிஸ்டர்ப் பண்ணும்? நீங்கள் குடிக்கிறது, குடிக்காததும் உங்களோட சுய விருப்பம். ஆனால் அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் உங்களோட பழக்கவழக்கங்கள் இருக்கணும். இது நம்ம பொதுவெளியில் பண்ணி நம்ம அந்த விஷயத்த செயல்படுத்தி காமிக்கிறோமா? நம்மளோட பையனுக்கோ, பொண்ணுக்கோ இந்த மாதிரி பைக்கில் போகும்போது, இருசக்கர வாகனங்கள், சைக்கிள், பைக் இந்த மாதிரி போகும்போது, இந்த மாதிரி பீடி சிகரெட்டு குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை ரோட்டில் நடந்து போகும்போது பீடி சிகரெட் குடிக்கிறோம், இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட குழந்தைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, பையனுக்கு, அவங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லித்தர போகிறோம், கற்றுக் கொடுக்குறோமா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் யோசிங்க, உங்களோட சிந்தனைக்கே விட்டுறேன். அப்புறம் 3 சக்கர வாகனங்கள், ஆட்டோ, அப்புறம் லோடு ஏற்றுற டாட்டா ஏஸு, அந்த மாதிரி வாகனங்கள் இருக்குது. கார் டிரைவர்ஸ் இருக்கோம். நாமெல்லாம் என்ன கற்றுத்தரோம் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் சரி, பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்? நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களோட நடவடிக்கைகளை நீங்கள் சரியாக இருக்கீங்களா? நான் கேள்வி கேட்கல, என்னோடய சகோதரனாக அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட்டோவில் உட்காந்துருக்கோம். ஆட்டோக்குள்ளே உட்காந்து பீடி சிகரெட் குடிக்கிறோம். பக்கத்தில் கை குழந்தைய வச்சுட்டு பெண்மணிகள் போகிறாங்க, பெண்கள் போகிறாங்க. பள்ளிக்கு, கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் போகிறாங்க. நம்ம உட்காந்துட்டு ஆட்டோக்குள்ளே உட்காந்துட்டு சிகரெட்டு குடிச்சிட்ருக்கோம். அது உங்களோட உரிமை.
நான் அதில் அதில் தலையிடலை, அதில் கேட்கல. ஆனால் அது பொது வெளியில் பண்ணும்போது சரியா? இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே, என்னோடய வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துட்டு என்னோடய பையனோ பேரம்பேத்திகளோ என்னோடய உறவினர்களோ இருக்கும்போது சிகரெட்டு குடித்து அவங்க முன்னாடி ஊதி விடுவோமா? பீடி சிகரெட்டு குடிக்கிறோமா? அப்படி குடித்தா அது நல்ல விஷயமா? அப்படின்றத பற்றி உங்களோட உங்களோட எண்ணங்களுக்கே நான் அந்த விஷயத்த விட்டுறேன். அது மட்டும் இல்லை, நடந்து போகிறாங்க, அவங்க பீடி சிகரெட்டை பற்ற வச்சு ரோட்டில் ஊதி விட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் பைக்கில் போகிறாங்க, நடந்து போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே பீடி சிகரெட் விற்கிறாங்க. கடைகளில் வணிகர்கள் வியாபாரம் பார்க்குறாங்க. பீடி சிகரெட்னால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் விற்றா கூட வச்சுக்கோங்க, 10 பாக்கெட் பீடி கூட விற்கிறீங்க. உங்களுக்கு வர்ற லாபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த லாபத்தை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீடினால், அந்த சிகரெட்டுனால் வர்ற புகை, சுற்றுச்சூழல் மாசுபாடு. அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுனால இந்த இயற்கைக்கு, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு என்ன விஷயத்த நம்ம கொடுக்குறோம்? நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. சின்ன சின்ன லாபம். அந்த சின்ன சின்ன லாபத்தோட பல மடங்கு நீங்கள் தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வணிகர்கள் எல்லாம் நன்கொடை கொடுக்குறதுலேருந்து, தான தர்மங்கள் கொடுக்குறதுலேருந்து, ஆலயங்களுக்கு இறை வழிபாட்டு கொடுக்குறதுலேருந்து நிறையா நல்ல விஷயம் பண்ணுறோம். ஆனால் அந்த பீடி சிகரெட்டு, புகையிலைகள் இந்த மாதிரி விஷயங்களை விற்பனை செய்கிறதுனால வந்த லாபத்தில் தான் நம்ம கொடுக்குறோமா? அந்த மாதிரி ஒரு லாபம் வணிகர்களாகிய நமக்கு அது தேவையா? நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பீடி சிகரெட்டுனால விற்று தான் அது நம்மளுக்கும் தெரியும். அதனால் பெரிய லாபம் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பீடி சிகரெட் வியாபாரம் பார்க்கறனால நமக்கு இழப்பு தான் நிறையா வருதுன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அதை விற்கிறோம்? எல்லா பேரும் கேட்குறாங்க, நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்றதுனால விற்கிறோமா? இல்லைன்னு சொல்லி பார்ப்போமே. சரி, நீங்கள் வியாபாரம் பாருங்கள், லாபத்தை வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பள்ளிக்கூடங்கள் இருக்க பகுதியில், அந்த வளாகங்களில் நீங்கள் பீடி சிகரெட் இருக்க கடைக்காரங்க பீடி சிகரெட் விற்காமல் இருக்கலாம். கோவில் வளாகங்களில் இருக்கிற டீ கடைகள், பெட்டி கடைகள், பலசர கடைகளில் நம்ம பீடி சிகரெட் விற்காமல் இருக்கலாமே. நம்ம இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கும், உறவுகள் மேலே நம்பிக்கையோடு இருக்கும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு போய் நல்லா படித்து முன்னேறணும், அவங்க அடுத்த தலைமுறை நல்ல வழிக்கு வரணும் அப்படின்றதுலாம் நிறையா நமக்கு அக்கறை இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லித்தான் அதை நம்ம கவனிக்கணுமா? அப்படின்ற விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கலாம். அதே மாதிரி உழைக்கிற தொழிலாளர் வர்க்கங்கள், நம்ம எல்லாம் உழைக்கிறோம், லோடு ஏற்றுறோம், கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு பண்ணுறோம். பீடி சிகரெட்டை பொதுவெளியில் குடிக்காமல் இருக்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். இது பீடி சிகரெட் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் சோமபானங்கள், நம்ம நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லலாமா என்னன்னு தெரில, நகைச்சுவை நடிகர் வடிவேலு பல படங்களில் சொல்லியிருக்க மாதிரி சோமபானம், அக்காமலா, கப்சி இந்த மாதிரி 24 புலிகேசியில் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி பானங்கள் விற்கிற மாதிரி சோமபானங்களை அரசாங்கமே விற்பனை பண்ணுது. அது ஒரு பக்கம். அரசாங்க விற்பனை பண்ணுற கடைகள்லேருந்து நாம் வாங்கிட்டு வந்து நம்மளோட வருமானத்துக்காக, நம்மளோட லாபத்துக்காக எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிக்க நம்ம தயாராக இருக்கோம்? அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் விற்பனை பண்ணுவோம், மற்ற நேரத்தில் விற்பனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அரசாங்கம் விற்பனை பண்ணுற அந்த மதுபான கடைகள்லேருந்து மது வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்து நாம் பெட்டி கடைகளில் சில்லறை விற்பனையில் நாம் 50க்கும் 25க்கும் லாபம் வச்சு அந்த சோமபானங்களை விற்பனை பண்ணுறோம். அந்த விற்பனை பண்ணுறதுனால எத்தனை பேரோட குடும்பத்தில் இருக்க நிம்மதி சீர்குலையுது? எத்தனை பேரோட பெற்றோரோட குழந்தைங்க மதுபானம் குடிக்கிறதுனால பாதிப்படையக்கூடிய அந்த மனைவிமார்கள், அந்த குழந்தைங்க, அவங்களோட குடும்ப வாழ்வாதாரம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படுது இல்லையா? அந்த பாதிக்கப்படுற குடும்பத்தில் குடும்ப உறவினர்களோட உறுப்பினர்களோட அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அவங்க பாதிப்படைகிற அந்த உணர்வில் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா?
அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். நான் அது நல்லது செய்யும், கெட்டது செய்யும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த சோமபானம் கள்ளத்தனமாக கள்ள மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுறோம் நம்ம. ஒரு சில நபர்கள் ஆதரவோடயே விற்பனை பண்ணுறோம். அது வந்து யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. ஒரு சில அரசு ஊழியர்களோட அனுமதியோடயே நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்றது நிறையா விஷயங்கள் தெரியும். அப்படி இருந்தும் நாம் அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையா? அதனால வரக்கூடிய வருமானம் நமக்கு தேவையா? நமக்கு உழைக்கிறதுக்கு இந்த பூமியில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நிறையா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்மளோட உழைப்பினால ஒரு சில குடும்பங்கள் பாதிக்கப்படுது, ஒரு சில உறவுகள் பாதிக்கப்படுது. அந்த மனோபாவங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சந்ததியை நல்லா வைக்கும்னு நம்ம நம்பிட்டுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வேணுனா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது பீடி சிகரெட்டாக இருக்கட்டும், சோமபானங்களாக இருக்கட்டும், மற்றபடி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம அந்த வியாபாரத்தை பண்ணலாமா? இல்லை இந்த மாதிரி பொது இடங்களில் நாம் சோமபானம் குடிக்கிறது, சோமபானத்தை குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாமல் ரோட்டில் கிடக்கிறது, யார்கிட்ட என்ன பேசுகிறோம்ன்ற ஒரு உணர்வு நிலை இல்லாமல் இன்னும் கீழ்த்தரமாக போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு போகிறது, புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நபரும் தெரிகிற அளவுக்கு, புரிகிற அளவுக்கு இந்த விஷயத்த கொண்டு போவோம். இங்கே யாருக்கும் புரியும், யாரும் கேட்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன கருத்து பரிமாற்றம் பண்ணுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, என்னோடய உரிமை. என்னோடய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, என்னோடய குழந்தைங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்துக்கிற வேண்டியது என்னோடய உரிமை. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இதை பற்றி நாம் எல்லோரும் யோசிப்போம். இந்த விஷயத்த பொறுமையாக, ரொம்ப கவனமாக பார்த்த, கேட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான, பணிவான வணக்கங்கள். நன்றி.